கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போடுறோம். கருவாட்டு குழம்புக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தட்டி வச்ச பூண்டு கூடவே கொஞ்சம் கலசி வச்சுருக்க கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்து பொன்னிறமாக வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். ஏன்னா நம்ம கருவாடு குழம்பு செய்கிறதுனால ஆல்ரெடி கருவாடுலேயே உப்பு இருக்குன்றதுனால இது வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்க்குறோம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி அலசி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். கூட வேணும்னா நீங்கள் மாங்காய், மொச்சக்கொட்டை இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா இந்த நம்ம சேர்த்த மிளகாவுடைய பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெல்லிக்காய் சைஸால் ஊற வச்ச புளி தண்ணி கரைச்சி இதில் ஊற்றிடுறோம். இப்போது இந்த புளியும் மிளகாய் தூளுடைய பச்சை வாசனும் நல்லா போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்க வாழைக்கருவாடை ஆட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கருவாடு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு கிடைக்கும். அடுத்து வேணும்னா ஒரு பிஞ்ச் ஜாகரி வெல்லத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.